Hi everyone, welcome back. This is Mac Anwar from MAK Career Guidance. In this video, we are going to see that how to fill the application form for the NRS students, those who are studying abroad, those who are taking the center in abroad. ஸோ அவங்களுக்காக ஒரு ஒரு லைவ் டெமோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ உண்மையிலே வந்து இது ஃபுல்லாக டில் எண்ட் ஆஃப் த வீடியோ யூ ஜஸ்ட் ஸ்டே கனெக்டட். இஸ் எ லைவ் டெமோ ஒன்லி, எஸ்பெஷலி ஃபார் கல்ஃப் என்ஆர்ஐஸ் அண்ட் அதர் என்ஆர்ஐஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நீட்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து neet.nda.ac.in இந்த வெப்சைட்டில் அட்லீஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சு அந்த ரேங்க் லிஸ்ட் டிக்ளேர் வரைக்கும் வந்து யூ ஹேவ் டு பி வெரி மச் கனெக்டட் எவ்ரி டே 3 times 4 times. ரைட்டுங்களா? ஸோ எனி டைம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் யூ ஹேவ் டு பி வெரி அலர்ட் வித் த வெப்சைட். ஓகே, இப்போ நம்ம வெப்சைட்டில் போகிறோம் எப்படின்னா, ஓகே, இதுதான் அதோட ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் வந்து உங்களுக்கு ஸோ இதில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் இப்படி தான் டிஸ்பிளே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் நீட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து ஒவ்வொன்றா ஸ்டார்ட் ஆகும் டைட்டில் போட்டு. இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வரீங்க. ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் என்ன ஆகுனா நீட் யூஜி ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன். இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி விண்டோஸ் ஓப்பன் ஆகுது. ரைட்டுங்களா? இதில் வந்து நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இதை கிளிக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து யூ வில் கெட் த அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் த பாஸ்வேர்டு. அது கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸோ மீதி உள்ள அப்ளிகேஷன் ப்ராசஸை வந்து அப்ளிகேஷன் ஃபில்லிங்கை வந்து உங்களுக்கு பிரேக் விட்டு விட்டு பண்ணிடலாம். சேவ் பண்ணி போகலாம். வென்எவர் சேவ் பண்ணி எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் வென்எவர் யூ கெட் இன் டு த சைட், மீதியை வந்து நம்ம ஃபில் பண்ணும்போது யூ ஹேவ் டு லாகின் பண்ணணும். ஸோ யூ வில் ஹேவ் த பாஸ்வேர்டு அண்டு அப்ளிகேஷன் நம்பர், இந்த ரெண்டையும் போட்டு பண்ணிவிடலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க நியூ ரிஜிஸ்ட்ரேஷனில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், தென் ஃபீ பேமெண்ட். இந்த 3 ஸ்டெப் தான் இருக்கும், மேஜர் ஸ்டெப். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் த இன்ஃபர்மேஷன் புல்லெட்டின் இங்கே தான் டவுன்லோட் பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ இதில் ஃபீ ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்க. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 9,500 ஃபார் அப்ராட் அண்ட் 1,700 வந்து இந்தியன் சென்டருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து அதை ஸ்க்ரோல் பண்ணி போகும்போது கீழே என்ன ஆகணும், டிக்ளரேஷன் போட்டிருப்பான். ஓகே, ஐ ஹாவ் டவுன்லோடட் த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின், ஐ கான் த்ரூ எவ்ரி திங், ஐ ஆம் கோயிங் டு ஃபில் த அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன், செல்ஃப் டிக்ளரேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க. கொடுத்து இங்கே கிளிக் ஹியர் டு ப்ரொசீட். ஓகேங்களா? ஸோ தென் யூ ஹேவ் டு மூவ் ஆன் திஸ் பேஜ். ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன வரும்னா உங்களுக்கு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் யூ ஹேவ் டு ஃபில் அப். பர்சனல் டீட்டெயில்ஸ் சொல்லும்போது உங்கள் நேம், அம்மா பேர், அப்பா பேர், then your date of birth, then present address and permanent address. இந்த இது போட்டுட்டு தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேண்டிடேட்ஸ் நேம். அதில் வந்து என்னென்னா ஆஸ் பர் த 10th மார்க் ஷீட்டில் எப்படி நம்ம நேம் இருக்கோ அதே சேம் நேம் ஹேஸ் டு பி புட். ரைட்டா? இதில் வந்து உங்களுக்கு டவுட் வந்துக்கலாம், எனக்கு வந்து பாஸ்போர்ட்டில் இந்த மாதிரி இருக்குது, எனக்கு வந்து ஆதார் கார்டில் இந்த மாதிரி இருக்குது. நத்திங் டூயிங். ஆஸ் பர் த 10th மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்குதோ, சிங்கிளாக இருக்குதோ இல்லை அம்மா அப்பாவோட பேர் கிளப் பண்ணி இருக்குதோ, எதுவாக இருந்தாலும் அது என்ன பேர் இருக்கோ அந்த பேர் தான் போட போகிறீங்க. ரைட்டா? தென் ஃபாதர்ஸ் நேம் அண்ட் மதர் நேம் அண்ட் கேண்டிடேட்ஸ் டேட் ஆஃப் பர்த், டே, மந்த் அண்ட் இயர், தென் ஜெண்டர் சூஸ் பண்ணுறீங்க. ரைட்டா? ஸோ அப்புறம் பார்க்கும்போது பர்சனல் டீட்டெயில்ஸும் வந்து நம்ம ஃபில் பண்ணது நான் வந்துருச்சு. இப்போ என் பேர் நான் என்ன பண்ணிருக்கேன், எம் ஃபுல் ஸ்டாப் அன்வர், எஸ்எம் முகமதுக்கு அப்பா பேர், பி மீரா அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த், மேல் எல்லாம் போட்டுச்சு. திரும்ப கன்ஃபார்ம் த சேம் பர்சனல் டீட்டெயில்ஸை திரும்ப ரிப்பீட் பண்ணுறோம். ஓகேங்களா? ரைட். அதுக்கப்புறம் பார்க்கும்போது இதில் ப்ரெசன்ட் அட்ரஸ் நம்ம போட போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் ப்ரெசன்ட் அட்ரஸ் போடும்போது கண்டிப்பாக வந்து இஃப் யூ ஆர் ரைட்டிங் த அப்ராட், தென் அப்ராட் அட்ரஸ் தானே போடணும். யூ கேனாட் ரைட் த ஹோம் அட்ரஸ், இந்தியன் அட்ரஸ் போக முடியாது. ஸோ அப்ராட் அட்ரஸில் நீங்கள் என்ன சிம்பிளாக கேட்காங்க, தெர் இஸ் நோ ஹங்கி பங்கி, கிளியராக போட்டிருக்காங்க. என்ன உங்களுக்கு வந்து ப்ரிமிசஸ் நம்பர் இருக்கா, நேம் இருக்கா, ஏதோ ஒரு நேம் போடுறீங்க. ஸோ ஐ ஹேவ் அலி சைஹானி பில்டிங் நேம், என்னுடைய பில்டிங் நேம் வந்து அலி சைஹானி. ஓகே, தென் வாட் இஸ் லொக்காலிட்டி, சப் லொக்காலிட்டி வந்து ஆப்ஷனல் தான், தேவையில்லை, அதனால் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. லொக்காலிட்டி எந்த ஏரியா, ஃபார் இஃப் இட் இஸ் யூஏஇ தென் யூ மே பி இன் தேரா துபாய், துபாய் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த லொக்காலிட்டி யூ ஹேவ் டு புட். தென் த கண்ட்ரி வந்து யூஏஇ ஆர் ஒமான் எடுத்துக்கலாம். அப்புறம் பின்கோடு வந்து இட் ஷுட் பி a 6 நம்பர், 6 டிஜிட்ஸ் இல்லையா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் இருக்கலாம், அந்த நம்பர் கூட 200 போட்டானாக்கா 6 டிஜிட் ஆயிரும். தென் த சிஸ்டம் வில் அக்செப்ட். ஓகே, தென் யூ ஹேவ் டு கிரியேட் த இமெயில் ஐடி.
sorry, you have to write the email ID and confirm the email ID, அப்புறம் மொபைல் நம்பர். ஸோ தென் எகெயின் ஒரு அல்டர்னேட்டிவ் நம்பர் கேட்டிருக்காங்க, ஆப்ஷனல் தான், தேவை இருந்தால் செகண்ட் நம்பர் போட்டுக்கலாம். வெதர் த நம்பர் வந்து இந்தியா நம்பரோ அல்லது சேம் அப்ராட் நம்பர் போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பேஜ் போங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சேம் நீங்கள் பண்ணது அது அடுத்தது பெர்மனன்ட் அட்ரஸ் வருது. பெர்மனன்ட் அட்ரஸில் வந்து உங்களுக்கு இந்தியன் அட்ரஸை போட்டுக்கலாம். ஆஸ் பர் த ஆதார் கார்டோ ஆஸ் பர் த பாஸ்போர்ட் காப்பியோ அதை வச்சு நீங்கள் வந்து யூ ஹேவ் டு புட் த பெர்மனன்ட் அட்ரஸ். சேம் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, கண்ட்ரி லொக்காலிட்டி கேட்டிருக்காங்க, கண்ட்ரி கேட்டிருக்காங்க, தென் ஸ்டேட், தென் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பின் நம்பர். ஓகே, ஸோ நவ் யூ ஹேவ் டு கிரியேட் த பாஸ்வேர்டு. இங்கே தான் இருக்குது, பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஷுட் பி ஒரு கேபிட்டல் ஆல்ஃபபெட், தென் ஒரு கேரக்டர், தென் ஸ்மால் ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் த டிஜிட் நம்பர்ஸ், இதெல்லாம் வந்து பண்ணுறோம். ரைட்டா? ஸோ இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் என்ன போட்டிருக்கேன், மேக் ஓமான் 64 பாஸ்வேர்டும் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. செக்யூரிட்டி கொஸ்டின் எது கேட்குறேன்னா, சம்டைம்ஸ் யூ மே லாஸ் தட் பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை வந்து ரீஜென்ரேட் ரிஜிஸ்டர் பண்ணாக்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 6 கொஸ்டின் இருக்குது, 6ல் வந்து யூ கேன் சூஸ் 1 கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை வச்சுட்டானாக்கா, இதை எழுதி வச்சுட்டானாக்கா, யூ ஹேவ் டு கீப் ரைட் அண்ட் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ whenever something has happened, so you can put this security question and answer போட்டு you can restore the passwords again. Okay, now password வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. So now you can see this. see என்னுடைய வந்து பாஸ்வேர்டு வந்துருச்சு. பாஸ்வேர்டு வந்துட்டு அப்புறம் கேப்சா போட்டு then you have to go submit. ரைட்டா? சப்மிட் பண்ணும்போது you will get the இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து எடிட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் போட்டிருக்காங்க. நீங்கள் சப்போஸ் யூ ஹேவ் டு மேக் ஷுவர், சப்போஸ் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணதானே யூ ஹேவ் டு இதை பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு திரும்ப யூ ஹேவ் டு க்ளோஸ் பண்ணும்போது there are some declaration. சரி, ஓகே. இப்போ வந்து இது க்ளோஸ் பண்ணும்போது இந்த ப்ரிவியூ வரும். உங்களுடைய நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ட்டில் என்னெல்லாம் வந்து போட்டிருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ் எவ்ரிதிங் வில் பி டிஸ்பிளேட் அகெயின். ஸோ இதில் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு ப்ரெசன்ட் அட்ரஸ் ஏதாவது மிஸ்டேக் எதாவது பண்ணிருக்கோமா பார்த்துட்டு நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அப்புறம் கிளிக் பண்ணும்போது ஒரு செக்லிஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகும். செக்லிஸ்ட்னு சொல்லும்போது இந்த நேம், அப்புறம் வந்து ஃபாதர் நேம், அப்புறம் வந்து மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ், ஜெண்டர், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. இந்த 8 இருக்கும்போது 8 ஐட்டம்ஸ் வந்து யூ கேனாட் கரெக்ஷன் விண்டோவில் பண்ண முடியாது. ஸோ அதனால் ரொம்ப கிளியராக பார்த்துட்டு தென் யூ ஹேவ் டு டிக்ளேர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ஐ அக்ரின்னு சொல்லி போட்டுட்டு யூ ஹேவ் டு சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி வரும். ஸோ சப்மிட் பண்ண உடனே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க. ஓகே, திரும்பவும் கேட்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிபி, யூ ஹேவ் டு சப்மிட். ஓகே, அப்படி சப்மிட் பண்ணோன்னா யூ வில் கெட் த ஓடிபி. த ஓடிபி யூ ஹேவ் டு புட் இட் ஹியர் அண்ட் சப்மிட் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். Okay, now the registration form process is completed. So what is left out? And fee payment as well as application form. தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் போகிறோம். ரைட்டா? இப்போ என்ன ஆகுது, நீங்கள் அப்ளை பண்ணோன்னா யூ வில் கெட் த அப்ளிகேஷன் நம்பர். சி மை அப்ளிகேஷன் நம்பர் இஸ் 2504100700499. அதே மாதிரி நான் பாஸ்வேர்டு ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ த பாஸ்வேர்டு ஆல்சோ ஐ நோ தட். ஓகேங்களா? ரைட். இப்போ அடுத்தது ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. தென் யூ ஹேவ் டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. தென் யூ ஹேவ் டு எக்ஸிட் ஆல்சோ. தென் யூ லாகின் பண்ணும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் த பாஸ்வேர்டு வச்சு அகெயின் வில் கோ இன் தேர். ஓகே, ஸோ ரிஜிஸ்டர் த பர்சனல் டீட்டெயில்ஸ். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், பர்சனல் டீட்டெயில்ஸ் பண்ணுறோம். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே எல்லாமே டிஸ்பிளே ஆகிரும். நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம், கேண்டிடேட்ஸ் நேம் கொடுத்துட்டோம், ஃபாதர் நேம் எல்லாமே டிஸ்பிளே ஆகிரும். டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னாலிட்டி. இங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. இந்த நேஷ்னாலிட்டின்னு சொல்ல வந்து உங்களுக்கு என்ஆர்ஐயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓசிஐ, தோஸ் ஆர் ஹேவிங் த ஃபாரின் பாஸ்போர்ட், அவங்க வந்து ஓசிஐ அல்லது ஃபாரின் சூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இப்போ வந்து ஒரு யூகேலையோ இல்லை யூஎஸ்லையோ இல்லை யூஏஇயில் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ தே வில் கெட் த நேஷ்னாலிட்டி ஆஃப் யூஏஇ, தே வில் சரண்டர் த இந்தியன் பாஸ்போர்ட். ரைட்டா?
இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை ட்ரா பண்ணிவிட்டு அவங்க அதில் சேருவாங்க. தென் தே வில் பி அவார்டட் யூஏஇ பாஸ்போர்ட். ஸோ அவங்க யார்? ஓசிஐ. அதே மாதிரி பிஐஓ, பர்சன் இந்தியன் ஆரிஜின், அங்கேயே வளர்ந்து அங்கேயே வந்தவங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து என்ஆர்ஐ, தென் இந்தியன். ஓகே, இந்த என்ஆர்ஐன்னு சொல்கிறவங்க வந்து நம்ம வந்து என்ஆர்ஐ இப்போ எனக்கு வேறு சீட்டே வேண்டாம், எனக்கு என்ஆர்ஐ போதும், அது மட்டும் போதுன்னா என்ஆர்ஐ எடுத்துக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து என்ஆர்ஐ வந்து இப்போ நீங்கள் என்ஆர்ஐ எடுக்காமல் அப்புறம் வந்து ஆல் இந்தியா கவுன்சிலிங் பண்ணும்போது கூட நீங்கள் என்ஆர்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டர் ஐ சஜஸ்ட் யூ கோ ஃபார் இந்தியன். நேஷ்னாலிட்டியில் வந்து இந்தியனே எடுத்துருங்க. நேஷ்னாலிட்டி என்ன இருக்கணும்? இந்தியன் எடுத்துருங்க. எடுத்துட்டு தென் அடுத்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? ஓகே, இந்தியன் எடுத்தாச்சு. தென் ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி ஆஸ் பர் த கேண்டிடேட். என்ன ஸ்டேட் உங்களுக்கு? தமிழ்நாடுனா தமிழ்நாடு போட்டுருங்க, கேரளானா கேரளா போட்டுருங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து ஓபிசி, அதாவது கேட்டகரியில் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ வந்து ஆல் இந்தியா கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஜெனரல் கேட்டகரி இருக்குது, அப்புறம் ஜெனரல் இடபிள்யூஎஸ் இருக்குது, எஸ்சி எஸ்டி இருக்குது, ப்ளஸ் ஓபிசி என்சிஎல். இப்போ வந்து ஓபிசி என்சிஎல் வந்து உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இல்லை. எங்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் எஸ் போட்டுக்கலாம். ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைன்னா அதுக்கு ஒரு காலம் இருக்குது, நம்ம நோ போட்டுக்கலாம். நோ போட்டால் பட் ஐ வாண்ட் டு செலக்ட் த ஓபிசி என்சிஎல், பட் ஐ டோன்ட் ஹேவ் தட் ஓபிசி சர்டிஃபிகேட் ரைட் நவ். ஐ எம் கோயிங் டு அப்ளை, ஐ ஹேவ் அப்ளைட் ஆல்ரெடி, அல்லது ஐ ஹேவ் அப்ளைட் ஆல்ரெடி, ஐ வில் பி கெட்டிங், ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் டு ரிசீவ் இட். ஸோ அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஓபிசி என்சிஎல் நான் எடுத்துட்டேன், கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஓபிசி என்சிஎல். ரைட்டா? நவ் டு யூ ஹேவ் த வேலிட் சர்டிஃபிகேட் கேட்குது. அந்த வேலிட் சர்டிஃபிகேட் இருக்குதா உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது இருந்தால் எஸ் போடுங்க, இல்லைன்னா நோ ஐ ஹேவ் அப்ளைட் பட் வெயிட்டிங் ஃபார் த. அப்படி நீங்கள் நோ போட்டானாக்கா திரும்ப என்ன கேட்குறது? ஓகே, யூ அப்ளைட் நோ. ஸோ நான் வந்து ஐ ஹாவ் நோ போட்டுட்டேன், ஐ ஹாவ் அப்ளைடு. இப்போ வந்து டூ யூ ஹேவ் த வேலிட் அண்ட் லைவ் சர்டிஃபிகேட் இஸ்யூடு பை த இது ஓகே, டூ யூ ஹேவ் வேலிட் சர்டிஃபிகேட் இருக்கிறது? நோ ஐ ஹேவ் அப்ளைட் பட் வெயிட்டிங் ஃபார் தட். நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா தென் வாட் இஸ் த கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் ரெசிப்ட் நம்பர் இருக்கா? யூ ஹேவ் டு ரைட் ரெசிப்ட் நம்பர். ஸோ அது அண்ட் டேட் ஆஃப் எந்த டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க, எந்த அதாரிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க, அந்த டீட்டெயில்ஸ் யூ ஹேவ் டு ரைட். ஸோ பெஸ்ட் திங் இஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் if you are confident you are getting the OBC NCL certificate, then you take your OBC NCL, otherwise go for general. ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து நான் வந்து இப்போ என்கிட்ட இல்லை, ஐ டேக்கன் த ஜெனரல் ஒன்லி. ஸோ கேட்டகரி ஐ புட் ஜெனரல் அண்ட் கன்ஃபார்ம் த கேட்டகரி ஐ புட் ஜெனரல். ஓகேங்களா? தென் பிடபிள்யூடி, அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி, அதில் நீங்கள் இதாக இருக்கீங்களா, உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குன்னா நோ. ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ணுறோம்? ஓகே, அடுத்து என்ன கேட்குறாங்க? உங்களுடைய அதர் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஆர் யூ டயபெட்டிக்? டயபெட்டிக் சின்ன குழந்தைகளுக்கு இப்போ டயபெட்டிக்லாம் சர்வசாரமாக வந்துட்டுருக்கு, அதனால் வந்து டயபெட்டிக் கேட்குறாங்க. இருந்தால் இல்லைன்னு போட்டுங்க. நோ போட்டானாக்கா ஓகே, இருந்தால் எஸ் போட்டால் யூ வில் பி கெட்டிங் சம் பெனிஃபிட் ஆஃப் டேக்கிங் த மெடிசின் அண்டு சம் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நோ போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் அர்பனில் இருக்கா ரூரல் இருக்கா பார்க்கும்போது அர்பன், ரூரல்னா ரூரல். ஆனுவல் இன்கம் வந்து இங்கே எனி அமௌண்ட் போட்டுக்கலாம், அது வந்து இட் ஓன்ட் பி எனி ஹார்ம் ஆன் தட். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி பிலாங்ஸ் டு மைனாரிட்டி, நீங்கள் மைனாரிட்டி முஸ்லீம் மைனாரிட்டி அல்ல ஜெயின் மைனாரிட்டி, சிக் மைனாரிட்டி அந்த மாதிரி இருக்கீங்களா கேட்கும்போது ஸோ எஸ்னா எஸ், நோனா நோ. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கும்போது அடுத்தது நான் எஸ் போட்டேன் வச்சுக்கலாம். ரிலீஜியஸ் மைனாரிட்டி வந்து நான் எஸ் போட்டிருக்கேன். எஸ் போட்டோடனே என்ன ஆகுது? என்ன ரிலிஜன் கேட்குது? முஸ்லீமா, சிக்கா, கிறிஸ்டியனா? ஓகே, முஸ்லீம்னா முஸ்லீம் போட்டாச்சு. தென் அடுத்து என்னது? கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் கேட்குது. கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து என்னது? நான் ஒமானில் இருக்கிறனால ஐ போட்டு ஒமான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஓகே, டு யூ இன்டென்ட் டு வியர் த கஸ்டமரி ட்ரெஸ் கோடு? ட்ரெஸ் கான்ட்ரரி டு த ட்ரெஸ் கோடு, அதாவது நார்மல் ட்ரெஸ் கோட் அவங்க கொடுத்துருப்பாங்களா, அதுக்கு தவிர நீங்கள் வந்து கஸ்டம் மேட் ஹிஜாபோ அல்லது அந்த மாதிரி எதாவது பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து எஸ்ஸுனா எஸ்ஸும் போடணும், நோனா நோ போட்டுக்கலாம்.
எஸ் போட்டானாக்கா யூ ஹேவ் டு பி தேர் இன் த சென்டர் அட்லீஸ்ட் 1.5 hours. எஸ் 1.5 hours பிஃபோர் யூ ஹேவ் டு பி தேர். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அது வந்து பின்னாடி பார்த்துக்கலாம். அது வந்து ஏன்னா ஃப்ரிஸ்கிங் வந்து டைம் எடுக்கும். அதனால் வந்து யூ ஹேவ் டு பி வெரி ஏர்லி அரைவல் தேவைப்படும். ஓகேங்களா? அது மாதிரி மோட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் கேட்டிருக்காங்க. மோட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் ஸ்டடியா அல்லது இண்டிவிஜுவல் டியூஷனா அல்லது ஆன்லைன் கோச்சு ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். அதெல்லாம் வந்து இட் டசன்ட் மேட்டர். ஓகேயா? ஓகே, எது போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அது போட்டு நம்ம வந்து கேப்சா போட்டு சேவ் பண்ணுறோம். பண்ணும்போது திரும்ப சப்மிட் பண்ணுறோம். சப்மிட் பண்ணும்போது ஐடென்டிட்டி கேட்குது. ஒரு ஐடென்டிட்டி டைப் டீட்டெயில்ஸ் அடுத்தது. ஐடென்டிட்டி டைப்னா ஸோ யூ ஹேவ் டு சூஸ் ஐடென்டிட்டி வெதர் பாஸ்போர்ட்டா அல்லது ஆதார் கார்டா அந்த மாதிரி கேட்குது. ரைட்டா? ஸோ சரி, ஐடென்டிட்டி என்ன கேட்குதுன்னா ஆதார் கார்டு ஐடென்டிட்டி கொடுக்குறீங்களா அல்லது டிஜி லாக்கரா அல்லது வந்து இந்தியன் பாஸ்போர்ட்டா பேன் கார்டா டிரைவிங் லைசன்ஸா ரேஷன் கார்டா அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ மோஸ்ட்லி இங்கே என்ன ஆகுது, எதர் ஆதார் கார்டு அல்லது பாஸ்போர்ட் நம்பர் இந்த ரெண்டு தான் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ நான் வந்து ஆதார் கார்டு வச்சானாக்கா சப்போஸ் ஆதார் கார்டு நீங்கள் கொடுத்துக்கிறா இருந்தால் என்ன கேட்குது, ஐ எம் புட்டிங் ஆதார் நவ். அப்போ என்ன கேட்கும், ஆதாருடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் கேட்குது, உங்கள் கேண்டிடேட் நேம் கேட்குது, அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் கேட்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டிக்ளரேஷன் இருக்குது. என்ன டிக்ளரேஷன்னா, இதில் வந்து உங்களுக்கு ஆதாரை வந்து நான் வந்து வாலண்டியராக அக்ரி பண்ணுறேன். நீங்கள் ஆதாரை வந்து என்னுடைய ஆதாரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய ஃபர்தர் ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் தேவை இருந்தால் என்னுடைய ஆதாரில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதன்படியாக தான் என்னுடைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ யூ கேன் டேக் மை பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் இன் ஆதார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு வாலண்டியர் கொடுத்தானாக்க உங்கள் ஆதாரில் என்ன பேர் இருக்குது, என்ன டீட்டெயில்ஸ் இருக்குதோ அதே டீட்டெயில்ஸ் தான் உங்களுடைய அப்ளிகேஷனில் இருக்கணும். அந்த கான்ட்ரரியாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால சில ஆள் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆதார் கார்டு அப்டேட் பண்ணாமல் இருக்கும், இதில் ஒரு பேர் இருக்கும், அதில் ஒரு பேர் இருக்கும். அதனால் வந்து நம்ம அப்படி இருந்தானாக்கா ஸோ டோன்ட் யூஸ் திஸ் டிக்ளரேஷன். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போயிடலாம். ஓகேயா? ரைட்டா? இப்போ ஸ்ட்ரைட் நான் வந்து இது பண்ணாமலே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடுறேன். உள்ளே போயிடுச்சுனாக்கா சப்மிட் பண்ணிட்டானாக்கா அடுத்து என்ன கேட்குது, ஆதார் நம்பர் கேட்குது. கன்ஃபார்ம் த ஆதார் நம்பர். ஸோ இது செக் பண்ணானாக்கா ஆதார் நம்பர் கேட்கும் அல்லது ஆதார் இது கேட்கும். இது நம்ம வந்து கிளிக் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது யூஸ் தட் பாஸ்போர்ட் நம்பர். பாஸ்போர்ட் நம்பர் யூஸ் பண்ணி போயிடலாம். ஓகேங்களா? சென்ட். அடுத்தது பார்க்கும்போது அப்பார் ஐடி. அப்பார் ஐடி இப்போ வந்து மேண்டேட்ரி இல்லாததுனால ஸோ அப்பார் ஐடி ஒன்று இருந்தால் ஐடி போடுங்க, இல்லாமல் தான் நோ போட்டுருங்க. அவ்வளோதான். ஓகே. இப்போ நான் வந்து ஐடென்டி டைப் டீட்டெயில்ஸில் வந்து பாஸ்போர்ட் நம்பர் போட்டிருந்தானாக்கா யூ ஹேவ் டு என்டர் த பாஸ்போர்ட் நம்பர் போட்டுட்டு சப்மிட் பண்ணுவோம். ரைட்டா? சப்மிட் பண்ணக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப்ஸ் முடிஞ்சுது. அடுத்தது ஓகே, என்னது முடிஞ்சது, ரிஜிஸ்ட்ரேஷன், ஐடென்டி டீட்டெயில்ஸு எல்லாம் முடிஞ்சிச்சு. பர்சனல் டீட்டெயில்ஸு, ஐடென்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் த ரெஜிஸ்டர் எக்ஸாம் அண்ட் எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செலக்ட் த எக்ஸாம். எக்ஸாம் சென்டர் வந்து பார்க்க போகிறோம். எலெக்ஷன் சாய்ஸ் போட போகிறோம். இதில் பார்க்கும்போது நீட் அப்படி நம்பர், நீட் எக்ஸாம் செலக்ட் ஃபார் த எக்ஸாம் சொல்லும்போது நீட் எக்ஸாம். ஓகே. அப்புறம் பார்க்கும்போது இந்த கொஸ்டின் பேப்பர் மீடியம் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து சாய்ஸ் 1, 2, 3 நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம், எடுக்கிறோம் இல்லையா? இதில் பார்க்கும்போது சாய்ஸ் 1 and 2 வந்து ஓகே, இட் மே பி அவுட் ஆஃப் 3 சாய்ஸில் வந்து 1 சாய்ஸ் சுட் பி இந்தியன் சென்டர். ரிமைனிங் 2 வந்து நீங்கள் வந்து கல்ஃப் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி தான் வந்து அவருடைய சிஸ்டம் வந்து இது ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்து நீங்கள் பார்க்கும்போது இதில் ஓகே, நம்ம வந்து மீடியம் செலக்ட் பண்ணுறோம், இங்கிலீஷ் மீடியம் செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம், அடுத்தது அவுட் சைடு இந்தியா நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு சாய்ஸில் வந்து நம்ம வந்து போடும்போது என்ன போடுறோம், அந்த கண்ட்ரி கேட்கும்போது இப்போ எல்லா ஸ்டேட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் அவுட் சைடு இந்தியான்னு போட்டிருக்கோம். அவுட் சைடு இந்தியா, இந்தியாவுடைய எல்லா ஸ்டேட்டும் இருக்கும், ப்ளஸ் அவுட் சைடு இந்தியா போடும்போது அதை வந்து இந்தியாவை சூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்ன பண்ணுறோம், அவுட் சைடு இந்தியா போட்டு நம்ம வந்து வி ஹேவ் டு செலக்ட் மஸ்கட்டோ அல்லது ரியாதோ அல்லது ஷார்ஜாவோ அந்த மாதிரி இருக்குது, சிங்கப்பூர் இருக்குது, குவைத் சிட்டி இருக்குது, நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சாய்ஸ் போட்டோம். அதே மாதிரி செகண்ட் சாய்ஸும் போடுறோம். தேர்ட் சாய்ஸ் நம்ம போட்டு அந்த சப்மிட் பண்ணும்போது த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சாய்ஸ் நாட் ஆர் த சேம். அப்போ நான் மஸ்கட்னு வச்சுங்களேன், நான் மஸ்கட் இருக்கும்போது ஐ கேனாட் டேக் மஸ்கட் ஃபஸ்ட் சாய்ஸும் செகண்ட் சாய்ஸும் மஸ்கட் போட முடியாது. ஐ ஹேட் டு டேக் நெய்பரிங் கண்ட்ரி மாதிரி ஒரு ஷார்ஜாவோ அந்த மாதிரி துபாய் எதாவது எடுத்தாலும். ரைட்டா? அது ஒன்று.
ஸோ அப்படி பார்க்கும்போது அடுத்து பார்க்கும்போது நீங்கள் வந்து 2 3 அப்ராட் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும், கைண்ட்லி செலக்ட் அட்லீஸ்ட் ஒன் இந்தியன் சென்டர். ஸோ அதனால் வந்து என்ன ஆகும், ஒரு சென்டர் வந்து தேர்ட் சென்டர் வந்து நம்ம இந்தியா எடுத்தாகணும். இந்தியா இந்தியா இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன், மஸ்கட் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு, செகண்ட் ஷார்ஜா எடுத்திருக்கேன், 3வது இந்தியா எடுத்திருக்கேன். அது மாதிரி வந்து நீங்கள் துபாயில் உள்ளவங்க 2 சென்டர் எடுக்கலாம், 3 சென்டர் இருக்குது, அதில் 2 சென்டர் எடுத்துகிட்டு 3வது சென்டர் வந்து இந்தியா போடணும். ரைட்டா? ஸோ இந்தியா போடும்போது உங்களுக்கு வந்து டசன் மீன் ஓகே இந்தியாவில் உங்களுக்கு சான்ஸ் ஒருவேளை இந்தியாவில் போட்டுருக்க அப்படி கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்ன இருக்கீங்களோ அப்ராடை பொறுத்த வரைக்கும் தேட் வில் பி கெட் த்ரூ. ஓகே, அது முடிச்சுது. அது முடிஞ்சோடனே அடுத்து என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அவங்க ஃபாதர் மதருடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாம் கேட்குறாங்க. அதில் வந்து நமக்கு அதில் பாப்பப் பண்ணி என்ன வருதோ அதை போட்டுக்கலாம். இப்போ ப்ரொஃபஷன் சொல்லும்போது உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இன்ஜினியரிங் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு ஃபாதருக்கு எது சூஸோ எது சூட் ஆகுமோ அதை சூஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இதையும் போட்டிருக்காங்க, போஸ்ட் கிராஜுவேட் அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போஸ்ட் கிராஜுவேட் கிராஜுவேட் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லிட்ரேட் படிக்கவே இல்லைன்னா இல்லிட்ரேட்னு போட்டுக்கலாம். அப்போ மெட்ரிகுலேட்னா அவங்க +10th தான் படிச்சிருக்காங்கன்னா மெட்ரிகுலேட் போட்டிருங்க. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி அம்மாவுடைய இப்போ இது பார்க்கும்போது ஓகே என்ன ஒர்க் பண்ணுறாங்களா ஏதாவது பார்க்கும்போது அதை எடுத்துருங்க. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை அதை பார்த்துட்டு, சப்போஸ் இல்லைன்னா ஹவுஸ் ஒய்ஃப்னா லாஸ்ட்டில் ஒன்று போட்டிங்க பாருங்கள், இன்க்ளூடிங் அதர்ஸ் போட்டு இன்க்ளூடிங் ஹவுஸ் ஒய்ஃப் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம போட்டோன்னே கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக அவுட் சைடு இந்தியா ஃபஸ்ட்டு வந்து சென்டர் வந்து மஸ்கட் கிடச்சிருக்கு, செகண்ட் சென்டர் வந்து ஷார்ஜா எடுத்திருக்கேன், 3வது சென்டர் வந்து நான் பிகாஸ் ஐ எம் பிலாங் டு கன்னியாகுமரி, ஸோ ஐ டேக் அந்த கன்னியாகுமரி 1. ஓகேங்களா? சரி, அடுத்து நீங்கள் பார்க்கும்போது ஓகே, இது வந்து எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து வி ஹவ் கிவன் மை எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம். தென் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் நான் என்னுடைய 10th ப்ளஸ் 12th இந்த ரெண்டும் கொடுத்தா போதும். 10th சர்டிஃபிகேட் நம்ம பண்ணும்போது அதுக்கு பாசிங் ஸ்டேட்டஸ் இருக்கும், அதை பாஸ் பண்ணி அந்த அந்த இயரை போட்டுருங்க. ஸோ 10th ஈக்குவல் எக்ஸாம் என்ன எக்ஸாம்னா 10th எக்ஸாமினேஷன், அப்புறம் ரூரல் ஆர் அர்பன் காட்டா ரூரல் போட்டு அர்பன் போட்டுருங்க. தென் போர்டு போட்டுருங்க. அப்புறம் வந்து இதில் என்ன ஆனன்னா அடுத்தது வந்து மார்க்ஸ் கேட்டிருப்பாங்க. ரிசல்ட் மோடு வந்து பெர்சன்டேஜ் உங்களுக்கு பெர்சன்டேஜில் இருக்குதா அல்லது சிஜிபிஏல இருக்குதான்னு தெரியாது. நீங்கள் அதை வந்து எதில் இருக்குதோ அதை போட்டுடுங்க. அப்போ சிஜிபின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து டோட்டல் மார்க்ஸ் எடுத்தால 10ன்னா அப் டு மார்க்ஸ் 8.5னா யூ ஹேவ் டு கன்வெர்ட் இன்டு த பெர்சன்டேஜ். ஸோ சிஜிபிஏ டு சிஜிபிஏலேருந்து நமக்கு வந்து பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தால் தென் சிஜிபிஏ இன்டு உங்களுக்கு 8.9 கிடச்சிருக்கலாம். சிஜிபிஏ 8.9 இன்டு 9.5 that will be a percentage. அப்படி போயிடும். ரைட்டா? ஓகே, அதே மாதிரி ரோல் நம்பர் அந்த சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர் நம்பர் போட்டிருப்பாங்க, அதை போட்டுடுங்க. அதே மாதிரி 12th இதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. 12th நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிடணும். ஓகே, ஸோ அப்படி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, தென் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து என்னது, ஆர் யூ ட்வீன் சில்ட்ரனாக கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இங்கே இதுக்கு முன்னாடி அப்பியர் பண்ணிருக்கீங்களா, அதுக்கு வந்து எஸ்னா நோ அல்ல நோ. அப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த்து, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட். ஓகே, தென் எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பேரண்ட்டுக்கு அல்ல இந்தியன் நம்பரோ இல்லை அப்ராட் நம்பரோ எது வேணும் போட்டுக்கலாம். ஸோ கண்ட்ரி கோடு போட்டு இந்த மொபைல் நம்பர் இது போட்டு இமெயில் அட்ரஸ் போட்டுருக்கேன். இது வந்து எமர்ஜென்சி நம்பர். ஓகே ஓகே, அடுத்து என்ன போட்டிருக்குன்னா உங்களுக்கு வந்து ஸோ இதெல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டீங்க. நவ் இட் இஸ் டாக்குமெண்ட். என்னென்ன டாக்குமெண்ட் உங்களுக்கு யாருக்குமே தெரியும், அதை பார்த்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதை வந்து நம்ம வந்து ஜேபக் ஃபைலில் வந்து அப்லோட் பண்ணுறோம். ரைட்டா? அதே மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் ப்ளஸ் தம்ப் இம்ப்ரெஷன் அந்த வந்து உங்களுக்கு நீங்கள் அந்த எல்லாமே இது பார்த்துக்க ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். உங்களுக்கு இப்போ வந்து இந்த ஃபைல் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். m._. ஏன் எம்பேர் வந்து ஃபஸ்ட்டு 2 கேரக்டர் வந்து உங்களுக்கு அது ஃபைல் நம்பராக மாறும். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் எம் ஃபுல் ஸ்டாப் அன்வர். ஸோ அதனால எனக்கு வந்து எம் ஃபுல் ஸ்டாப் தான் வந்திருக்கு. 2 டிஜிட் வந்து ஃபஸ்ட்டு 2 டிஜிட் வந்து எம், ஃபஸ்ட்டு 2 கேரக்டர் வந்து எம் டாட். ஸோ எம் டாட் ஃபிங்கர் பிரிண்ட். ஓகே, அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு சிக்னேச்சர் போடுறோம். தென் போஸ்ட் கார்டு சைஸ், தென் 10th மார்க் ஷீட். இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது 10th மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு சிபிஎஸ்சியாக இருந்துனாக்கா 10th மார்க் ஷீட் அண்ட்
10th சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிபிஎஸ்சி இருந்தாங்க 2 லொக்கேஷன்லையும் சேம் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணால் போதும். வேறு போர்டாக இருந்தானாக்கா தென் யூ ஹேவ் டு செப்பரேட்லி தேர் வில் பி 2 certificate, one is certificate, one is masterate. ஸோ யூ ஹேவ் டு அப்லோட் டிஃப்ரெண்ட் போத் டைரக்ஷன், போத் லொக்கேஷன். ஓகேங்களா? ஸோ அடுத்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரெசன்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் இந்த வந்து பிடிஎஃப் ஃபைலில் நம்ம போடுறோம். ஒரே ஃபைலில் ப்ரெசண்ட்டும் பெர்மனன்ட் அட்ரஸையும் சேர்த்து நம்ம போடுறோம். ஐடென்டிட்டி ப்ரூஃபில் வந்து எய்தர் பாஸ்போர்ட் காப்பி, பாஸ்போர்ட் பேஜ் ஆர் ஆதார் கார்டு. ஸோ இதுதான் வந்து உங்களோட இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் இருந்துனாக்கா, பிகாஸ் நான் ஜெனரல் எடுத்தனால இங்கே வந்து டிஸ்பிளே ஆகலை. சப்போஸ் இஃப் யூ டேக் ஓபிசி என்சிஎல் தென் 9th அப்லோடு வில் பி அ கேட்டகரி சர்டிஃபிகேட். இந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் என்ன பண்ணுறோம், தென் ஓபிசி சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருந்தானாக்கா நீங்கள் அதை போடுறீங்க, அல்லது அந்த ரெசிப்ட் இருக்குங்களா, அந்த ரெசிப்டுடைய காப்பியை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். ஓகே. இப்போ சப்போஸ் நீங்கள் என்ஆர்ஐ எடுத்தானாக்கா தென் என்ஆர்ஐ சர்டிஃபிகேட் ஷுட் பி அப்லோடட். இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் த இந்தியன், if you are taking NRI, then you have to either OCI or NRI certificate. So these are the things you have to account for the this one for the application filling. Then அதுக்கு முடிஞ்ச உடனே then you will be directed to the payment portal. Payment portal நீங்கள் பே பண்ணாக்கா you will get the confirmation page. That confirmation page டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். ஸோ அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து இப்போ நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-15 ஃபோட்டோகிராஃப்ஸ் யூ ஹேவ் டு பிரிண்ட் இட் அண்ட் கீப் இட் ரெடி. பிகாஸ் இது ஃபார் டில் என்டையர் அட்மிஷன் டைமில் மட்டும் இல்லை, காலேஜில் ஜாயின் பண்ணும்போது அதே இதுதான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, சர்டிஃபிகேட் அந்த இது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ். ஸோ அதனால் நான் அதிகமாக வச்சுருங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்னும் நல்ல தகவல் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஜஸ்ட் put it in the description box. So I will try to reply as much as possible, as well as, and I will keep that my WhatsApp number, and so that you can contact me anytime. So as much as possible I will try to give full guidance till admission time. Okay guys, stay connected in my channel. Those who are not subscribed, please do subscribe and comment your full feedback. Okay guys, till then, bye bye, take care, bye bye.